ஜெய் குருதேவ் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற லெசன் லெசன் நம்பர் 6, ராணி துர்காவதி. ராணி துர்காவதியை பற்றி அவங்களுடைய லைஃப் ஸ்டோரியை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம. जिस समय अकबर की यश पताका हिमालय से बंगाल की गाड़ी तक फहरा रही थी, उस समय जबलपुर के पास एक छोटे से राज्य गठमंडल में एक रानी के स्वतंत्र की अग्निशिखा भी दूर दूर तक अपना प्रकाश फैल रही थी. அப்படின்னா எந்த டைமில் அக்பர் தெரியும்ல, அவர் பெரிய ரொம்ப ஃபேமஸான ராஜா. அவர் அவருடைய கொடி இமயமலையிலேருந்து பெங்கால் கி காடி வெறிய பே ஆஃப் பெங்கால் வெறிய ஃபுல்லாக பரவி இருந்தது. அவருடைய ஆட்சி தான் இருந்தது அந்த இடத்து. அப்போ அந்த டைமில் ஜபல்பூருக்கு பக்கத்தில் ஒரு சோட்டேசே ராஜ்யம், ஒரு சின்ன ராஜ்யம் இடம், அது கட்மண்டல். அந்த ஊர் பேர், அந்த இடம் பேர் தான் கட்மண்டல். அங்கே ராணி துர்காவதியுடைய ஆட்சி தான் நடந்துட்டு இருந்தது. ஓகே, நெக்ஸ்ட் படே प्रतापी राजा जिस बल विक्रम को ना सह सके थे, उसी बल विक्रम की अवहेलना गठमंडल की एक வீராங்கனா நிடர் ஹோக்கர் कर रही थी. அதாவது பெரிய பெரிய ராஜாங்கெல்லாம் கூட தைரியமா எதிர்த்து போராட முடியாம இருந்த டைம்ல ராணி துர்காவதி ஒரு பெண்ணா இருந்து அவங்க பயம் இல்லாம ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. வீராங்கனாத்தி ராணி துர்காவதி. அந்த ராணி பேரு தான் துர்காவதி कन्नौज के ராஜா चंदन राय की कन्या थी. துர்காவதி யாருன்னா கன்னௌஜ் நாட்டு ராஜா சந்தன்ராஜ். கன்னௌஜ்ன்ற ஒரு நாட்டுடைய ராஜா பேர் தான் சந்தன் ராய். அவருடைய பெண்ணு தான் துர்காவதி. जब वह विवाह के योग्य हुई, तब उसके पिता ने राजपुताने के राजकुमारों में से योग्य पर जब वह विवाह के योग्य हुई, எப்போ அவங்க விவாக மேரேஜுக்கு தகுதியானாங்களா, பெரிய பொண்ணு ஆனாங்களோ, तब उसके पिता ने राजपुताने के राजकुमारों में से योग्य वर की खोज कर प्रयत्न की. அப்போ அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, பெரிய பெரிய ராஜ்குமார்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க யார் இவங்களுக்கு சூட்டபிளாக இருப்பாங்க, யார் தகுதியாக இருப்பாங்கன்றது தேட ஆரம்பித்தார். பரந்து துர்காவதி गठमंडल के स्वामी तलपति शाह की वीरता पर मुक्ति थी. ஆனால் துர்காவதிக்கு கட்மண்டல்ன்ற ஊரில் அங்கே இருக்கிற தளபதி ஷாக் அவருடைய வீரத்து மேலே ரொம்ப ஆசைப்பட்டாங்க. पिता को यह पता अच्छी ना लगी, यह बात अच्छी ना लगी. ஆனால் அப்பாவுக்கு இந்த விஷயம் நல்லதா படலை. तलपति शाह ने जब यह समाचार सुना, तब उसने बाहुबल से उस कन्या को प्राप्त करना चाहा. இந்த விஷயத்தை தளபதி ஷாகுக்கு தெரிஞ்ச உடனே அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய வீரத்தால அந்த பெண்ணை மணக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதாவது நாட்டு மேல போராடி போர் பண்ணி சண்டை போட்டு அது வின் பண்ணி அந்த துர்காவதியை மேரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. चंदन राय और तलपति शाह में घोर संग्राम हुआ. चंदन राय को तलपति शाह को பயங்கரமா சண்டை நடக்குது, போர் நடக்குது. अंत में विजयलक्ष्मी स्वरूपा दुर्गावதி तलपति शाह को प्राप्त हुई. विजयलक्ष्मी வெற்றியுடைய स्वरूपமான துர்காவதி चंदन राय யாருக்கு, தளபதி ஷாகுக்கு கிடைக்கிறாருங்க. அப்போ யார், தளபதி ஷாக் தான் வின் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கினாரு. गठमंडल में पहुंचकर दुर्गावती और तलपति शाह का विधि पूर्वक विवाह हुआ. गठमंडल போன பிறகு துர்காவதிக்கும் தளபதி ஷாகுக்கும் விதி பூர்வக்னா அந்த ரூல்ஸ் பிரகாரம் எப்படி மேரேஜ் நடக்கணுமோ அது பிரகாரம் நடக்குது. कुछ काल के अनंतर
उनके वीर नारायण नाम के पुत्र उत्पन्न हुआ. கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களுக்கு வந்து வீர் நாராயணன்ற பேர்ல ஒரு பையன் பிறக்கிறான். அந்த அவங்க பையன் பேர் தான் வீர் नारायण. जिस समय वीर नारायण केवल 3 वर्ष का था. அந்த பையனுக்கு 3 years இருக்கும் போது विकराल काल ने गठमंडल राज सिंहासन सूना कर दिया. विकराल काल ना विकराल काल ने गठमंडल राज सिंहासन सूना कर दिया. அந்த டைம் பேட் டைம் வந்து அவங்க நாட்டே வந்து சூன்யமாயிடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ராஜா தளபதி ஷாகு பரலோகவாசி ஹோகையே. ராஜா தளபதி ஷாக் இருந்தார்ல அவர் வந்து இறந்துட்டாரு. अब ராணி துர்காவதி अपना राजकाज स्वयं देखने लगी. அப்ப ராணி துர்காவதி தான் அந்த ஆட்சியெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. வே பிரஜா கே சுக் துக் கா தியான் ரக்தி. மக்களுடைய சுகம் துக்கத்தை பத்தி ரொம்ப கேர் எடுத்துப்பாங்க. வே जानती थी कि किसी ना किसी दिन मुगल सम्राट की गिद्ध दृष्टि उसके छोटे से राज्य पर अवश्य पड़ेगी. அவங்களுக்கு தெரியும் எப்படி இருந்தாலும் இந்த முகல் ஆட்சி இருந்தது இல்ல, அவங்க எப்படியாவது நம்ம நாட்டு மேல வந்து பார்வைப்படுவோம் அப்படின்னு யாரா போராடுவாங்க, சண்டை போட வருவாங்க, போர் புரிவாங்க அப்படின்னு யோசிச்சாங்க. इसलिए वे अपनी सेना को भी सुसज्जित करती जाती. அதனால அவங்க என்ன பண்ணாங்க, தன்னுடைய சேனா அந்த ஆர்மி சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க எப்போ வேணா போர் வரும்ட்டு. துர்காவதி की योग्यता उनकी तत्परता तथा प्रजा वात्सल्यता अकबर के कानून तक जा பகுஞ்சி. துர்காவதியுடைய அந்த டேலண்ட்டு, அவங்களுடைய வீரம், அவங்க மக்கள் எல்லாம் கவனிக்கிறது, இதெல்லாம் வந்து அக்பருடைய காதல போய் விழருது. இவங்களை பத்தி தெரிய வருது அவங்களுக்கு. उसके अधिकारियों ने उसे गठमंडल को अपने अधीन कर लेने की सलाह दी. அக்பருடைய அந்த ஆபீசர்ஸ் அந்த இருப்பாங்கல்ல, அவங்களாம் என்ன பண்றாங்க, நம்ம வந்து இன்னும் கட்மண்டல் மட்டும்தான் போர் பண்ணல, அதனால அது மேலேயும் போரிடலாம் அப்படின்னு அட்வைஸ் பண்றாங்க. किंतु उदार हृदय अकबर ने ऐसा करना उचित ना समझा. ஆனா அக்பர் வந்து ரொம்ப நல்ல மனசு, அதனால அவர் வேண்டாம் அப்படின்னு நினைச்சாரு. ஏன்னா போர் பண்றது வந்து அந்த சின்ன நாட்டு மேல போய் போர் பண்றது வந்து நல்லா இருக்காதுன்னு அப்படின்னு நினைச்சாரு அவரு. अधिकारियों के बार बार परामर्श देने पर अकबर के मन में लोभ जाग उठा. அதிகாரி அந்த ஆபீசர்ஸ் அந்த இருக்கிறவங்க எல்லாம் அடிக்கடிக்கு இந்த மாதிரி கட்மண்டல் மேல போரிடலாம் சொல்ல அவருடைய மனசு என்ன ஆயிடுச்சு, அந்த சேஞ்ச் மாறி போச்சு. उसने आसफ खान नामक एक सरदार को गठमंडल पर चढ़ाई करने की आज्ञा दे दी. அவர் என்ன பண்றாரு, அவங்களுடைய அங்கிட்ட இருந்த ஆசப் கான்ற ஒரு சர்தார் கிட்ட வந்து நீ போய் சண்டை போடு அந்த கட்மண்டல் மேலன்னு சொல்றாரு. யார் சொல்றது, அக்பர் ஆர்டர் போடுறாரு. रानी दुर्गावती को अब यह समाचार मिला. रानी दुर्गावती की न विषय தெரிஞ்சிச்சு. तब किसी अबला के समान वे भयभीत नहीं हुई. ஆனா அவங்க வந்து சாதாரண பெண் போல பயப்படல. ஏன் பயப்படலைன்னா அவங்க தான் ஆர்மியை ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருந்தாங்கல்ல, அதனால அவங்களுக்கு வந்து பயம் இல்லை. சிங்கனி கே சமான் குரோதித் ஹோக்கர் உன்னோனே. சிங்கனினா பெண் சிங்கம் போல ரொம்ப கோவப்பட்டு அவங்க என்ன பண்றாங்க, உன்னோனே अपने क्षत्रियत्व का परिचय देना चाहा. தன்னுடைய வீரத்தை வந்து ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சாங்க. वे जानती थी कि सम्राट अकबर के सम्मुख जय लाभ नहीं कर सकेंगे. அக்பர் கே சம்முக் ஜெய்லாப் நெஹி கர் சக்கேங்கி. அவங்க நினைச்சாங்க அக்பர் முன்னாடி வந்து நம்ம வந்து வெற்றி பெறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா அக்பர் வந்து ரொம்ப பெரிய நாட்டுடைய ராஜா, அவர்கிட்ட நிறைய ஆர்மிஸ் இருக்கும், எல்லா வசதியும் இருக்கும். அதனால फिर भी आत्म समर्पण की अपेक्षा रण क्षेत्र में प्राण देना ही उन्होंने उचित समझा. அதுக்கு பதிலா என்ன பண்ணலாம், அவங்கள்ட்ட போய் அடி பணிஞ்சு போறது, காம்ப்ரமைஸ் பண்றதோட நம்ம வந்து போர் புரிஞ்சு அந்த இடத்துல சாகிறது எவ்வளவு மேலுன்னு நினைச்சாங்க. रानी दुर्गावती के इस संकल्प को जानकर उनकी प्रजा भी अपनी स्वाधीनता के रक्षार्थ कमर कसर कर
தயார் हो गई. ராணி துர்காவுடைய இந்த சங்கல்பனா முடிவு இதை தெரிஞ்சவொன்னா அந்த நாட்டு மக்கள் என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு துணையா கூடையே ரெடியா இருந்தாங்க. देखते देखते 8 सहस्र अश्वरोही उपस्थित हो गई. 8 அஸ்வரோகினா ஒரு குதிரைப்படை அது மாதிரி சொல்லுவாங்க அந்த படைகள் அது வந்து ரெடி ஆயிடுச்சு இவங்க கையில. யார்கிட்ட? துர்காவதி கிட்ட. அவர் ராணி துர்காவதி मुंड मालिनी चामुंडा के समान घोड़े पर सवार हो अपनी सेना सहित संक्राम भूमि में उतर पड़ी. துர்காவதி எப்படி போறாங்க, பெரிய சாமுண்டானா அந்த காளி தேவி மாதிரி குதிரையில ஏறி அவங்க வந்து அந்த போர் பண்ற இடத்துக்கு போய் நிக்கிறாங்க. उधर आसफ खान को यह विश्वास था कि दिल्लीश्वर के प्रचंड प्रताप की ज्वाला से भयभीत होकर दुर्गावती आत्मसमर्पण कर देगी. அந்த ஆசப் கான் தானே அமிச்சாங்க போர் பண்றதுக்கு அக்பர். அவன் என்ன நினைச்சான்னா இது வந்து இந்த ஆர்மியெல்லாம் பார்த்தோன்னே பயந்து போய் துர்காவதி வந்து ஆத்மசமர்ப்பணா காம்ப்ரமைஸ் பண்ண வந்துருவாங்க, அடிப்பணிஞ்சிருவாங்க அப்படின்னு நினைச்சான் ஆசப் கான். यह समझकर उसने केवल 5 सहस्त्र अश्वरोही अपने साथ लिए. அவர் வெறும் வந்து 5 அஸ்வரோகி அந்த காலாட்படை அதெல்லாம் சேர்த்து 5 தான் கொண்டு வந்தார். ஆனா துர்காவதி கிட்ட இருக்கிறதோ 8. ओके. रण क्षेत्र में रानी के सैनिक उत्साहित होकर शत्रुओं के काटने लगे. रण क्षेत्र அந்த போர் பண்ற இடத்துல வந்து துர்காவதியுடைய சோல்ஜர்ஸ் எல்லாம் ரொம்ப ஆர்வமா சண்டை போட்டு எனிமீஸ் எல்லாம் வந்து அடிச்சாங்க. विपक्षी भाग निकले और आसफ खान बड़ी कठिनाई से अपने प्राण बचाने से समर्थ हुआ. அதுக்குள்ள இது மாதிரி சண்டை போறத பார்த்தோன்னா ஆப்போசிட்ல இருந்த ஆசப் கான் என்ன பண்றான், தான் உயிரை காப்பாத்திக்கினா போதும்ட்டு ஓடி போயிட்டான். आसफ खान के पलायन का समाचार सुनकर अकबर बहुत लज्जित हुआ. ஆசப் கான் அந்த புறமுதுகிட்டு ஓடினான்ல, அதை சண்டையை எதிர்த்து கொள்ள முடியாம பயந்து போய் ஓடினான்ல, அதை கேட்டோன்னா அக்பருக்கு ரொம்ப ஷேமா ஆயிடுச்சு. उसने 1.5 वर्ष के अंदर विपुल सैन्य के साथ आसफ खान को फिर गठबंधन पर आक्रमण करने के लिए भेजा. திருப்பி அக்பர் என்ன பண்றாரு, 1.5 years கழிச்சு திருப்பி நிறைய சோல்ஜர்ஸ் எல்லாம் சேர்த்துக்கிட்டு ஆசப் கானை திருப்பி போய் துர்காவதி அதை கட்மண்டல் மேல சண்டை போட அனுப்புறாரு. இஸ் बार भी रानी दुर्गावती की सेना ने पूर्ववद प्रचंड बल विक्रम का प्रदर्शन किया. இந்த முறையை நல்ல பயங்கரமா ஃபைட் பண்ணாங்க யாரு, துர்காவுடைய சோல்ஜர்ஸ். और उसकी क्रोधाग्नि में शत्रु सेना पत्ते के समान उठ गई. அவங்க பண்ண அந்த வீரமான சண்டையில வந்து எனிமீஸ் எல்லாம் பயந்து போய் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த முறையை ஆசப் கான் பயந்துட்டாரு. ஆசப் கான் को दूसरी हार से अत्यधिक लज्जा हुआ. இந்த செகண்ட் டைமும் நம்ம தோத்துட்டோன்றதுல ரொம்ப ஷேம் ஆயிடுச்சு ஆசப் கானுக்கு. उसने इस रूप में अकबर को मुंह दिखलाना उचित ना समझा. இந்த ஃபேஸ் அக்பருக்கு காட்டா அவர் நினைக்கவே இல்லை, ரொம்ப ஷேமா ஃபீல் பண்ணாரு. अब उसे कुटनीति का मार्ग ही उचित जान पड़ा. குட்டிநீத்தினா வந்து தப்பான வழி, வேற வழியில சண்டை போறது, நேர்மையான வழி இல்ல தப்பான வழியில, அதாவது மற்றவங்களை ஏமாத்தி அது மாதிரி செய்யறது, அந்த மாதிரி வழியை தான் இவர் வந்து செலக்ட் பண்ணார். யார், ஆசப் கான். ஏன்னா நேரா போய் சண்டை போட்டோம்னா நம்ம தோத்துருவோன்றதால. उसने गठबंधन से विश्वासघात का बीज बोया. விஸ்வாஸ்கார்னா நம்பிக்கை இல்லாத ஒரு எண்ணத்தை வந்து விளைவிச்சார் அந்த சோல்ஜர்ஸ்க்கு முன்னாடி. ராணி கே சைனிக்கோ மே ஃபூட் பட் கை. ராணியுடைய அந்த துர்காவதியுடைய சோல்ஜர்ஸுக்கு நடுவில் வந்து பிளவு ஏற்பட்டுடுச்சு. ஏன்னா அவன் வந்து போய் குழப்பத்தை ஏற்படுத்திட்டான் ஆசப் கான். அப் உன்ஹோனே ஜான் லியா கி யுத்த மே விஜய் கி கொய் ஆஷா நெஹி. அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு, அந்த சோல்ஜர்ஸ்க்கெல்லாம், துர்காவதியுடைய சோல்ஜர்ஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி நமக்கு வெற்றி கிடைக்காது, அது நம்பிக்கையா நமக்கு சொல்ல முடியாது சொல்ல நினைச்சிட்டாங்க. फिर भी उन्होंने आसफ खान के साथ युद्ध करने का की डान ली. திருப்பி இருந்தாலும் அவங்க வந்து ஆசப் கானை எதிர்த்து சண்டை போட்டாங்க. इस बार आसफ खान
की सेना अपरिमित थी. இந்த முறை ரொம்ப பெருசா இருந்தது ஆசஃப் கானுடைய சோல்ஜர்ஸ் எல்லாம். பீஷன் யுத்தம் हुआ. பீஷன்னா பயங்கரமான யுத்தம் நடக்குது, சண்டை நடக்குது. इसी समय रानी ने देखा कि उसका 14 वर्षीय वीर पुत्र वीर नारायणन घायल होकर घोड़े से गिर गया. இந்த டைம்ல தான் ராணி துர்காவதி பாக்குறாங்க அவங்களுடைய பையன் 14 வயசு இருக்க அந்த பையன் வந்து சண்டையில அடிபட்டு அவன் வந்து குதிரையில இருந்து கீழே விழுந்துட்டான். அந்த விஷயம் தெரிஞ்சிச்சு. ராணி விச்சலித் ना हुई. ஆனா அவங்க வந்து பயப்படவே இல்லை. उनकी सेना के कई सैनिकों ने वीर नारायण को सुरक्षित स्थान पर पहुंचाकर रानी के प्रार्थना की. அதாவது அவங்களுடைய சோல்ஜர்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க, அந்த வீரநாராயணனை வந்து கரெக்டான பிளேஸ், ரொம்ப சேஃபான பிளேஸுக்கு கொண்டு வந்துட்டு, ஏன்னா அவனுக்கு தான் அடிபட்டு இருக்குல்ல, அதனால சேஃபான பிளேஸ் கொண்டு வந்துட்டு ராணி கிட்ட ரெக்வஸ்ட் பண்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, வே अपने प्रिय पुत्र के अंतिम दर्शन कर ले. கடைசியா ஒரு தடவை தான் பையனை பார்க்க சொல்லி துர்காவதியை வேண்டுறாங்க. रानी ने उत्तर दिया. रानी பதில் சொல்றாங்க துர்காவதி, यह समय पुत्र से मिलने का नहीं. இந்த டைம் வந்து பையனை சந்திக்கிற டைம் கிடையாது. मुझे हर्ष है कि मेरे पुत्र ने युद्ध में वीर गति पाई है. எனக்கு சந்தோஷம் தான், ஏன்னா என் பையன் வந்து வீர மரணம் அடைஞ்சிருக்கு. अब मैं उसे देवलोक में ही मिलूंगी. நான் வந்து நேரா போய் தேவலோகத்திலேயே மேலேயே போய் நான் என் பையனை சந்திச்சுக்கிறேன். अंत में அப்படின்னு ராணி दुर्गावती சொல்றாங்க. अंत में रानी ने जब देखा कि बैरियों द्वारा पकड़े जाने का भय है. கடைசியா அவங்களுக்கு வந்து நினைக்கிறாங்க, பைரியோனா துஷ்மன், எனிமி அந்த சத்ரு கிட்ட வந்து நம்ம மாட்டிக்க போறோமோன்னு ஒரு பயம் வந்துடுச்சு. तब गठमंडल की ओर देखकर उन्होंने अपने ही कटक को अपने पेड़ में कोंप लिया. அவங்க கட்மண்டலை பார்த்து கத்தி எடுத்து தான் வயிற்றுலயே குத்திக்கிறாங்க. ஏன்னா எனிமி கிட்ட மாட்டி அது சாகுது, அது நல்லா இருக்காதுன்ட்டு. ராணி की मृत्यु शरीर को उनके सैनिकों ने सुरक्षित स्थान पर पहुंचा दिया. ராணி இறந்த அந்த டெட் பாடியை வந்து அவங்க சோல்ஜர்ஸ் எல்லாம் கரெக்டான நல்ல சேஃபான ஒரு இடத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. जहां उस अपने पुत्र के साथ ही उनके अंतिम கிரியா हुई. தான் பையனோடய சேர்த்து இவங்களுக்கும் வந்து லாஸ்ட் அந்த அடக்கம் பண்ற வேலையெல்லாம் செஞ்சாங்க. ராணி ने अपने प्राणों की बलि दे दी, परंतु स्वाभिमान और देश के सम्मान पर ஆஞ்சா ना आने दी. ஆனா ராணி வந்து தன் உயிரையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு நாட்டு மேல வந்து எந்த ஒரு மரியாதை குறைவும் வரல. சுவாபிமான் பரந்து சுவாபிமான் அவர் சுவாபிமான்னா செல்ஃப் ரெஸ்பெக்டையும் குறைய விடல, நாட்டுடைய மரியாதையும் காப்பாத்தினாங்க. பாரதிய नारियों की वीरता के कार्यों का स्मरण होते हुए बड़े बड़े वीरों को भी दांतों तले उंगली जबानी पड़ती है. அதாவது இந்தியாவில் இருக்கிற அந்த லேடிஸுடைய வீரத்தை பத்தி எல்லாம் கேள்விப்பட்டு பெரிய பெரிய வீரர்கள் கூட வந்து தாந்தோன் தலை உங்களினா ரொம்ப ஆச்சரியப்படுறாங்களாம், ரொம்ப சர்ப்ரைஸா ஃபீல் பண்றாங்களாம். இவ்வளோ வீரமா இருக்கே அப்படின்னு நினைச்சு ஃபீல் பண்ணுவாங்களாம். இந்த லெசனை எழுதினவர் வந்து ஆச்சாரிய மகாவீர் பிரசாத் द्विवेदी. ஓகே, தேங்க்யூ.